கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறதை நினைத்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த நாள் முழுவதும் ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். இந்த நாட்களில் கூட நமக்கு யாருமே பதிலளிக்கிறது இல்லை. சொல்லுகிற காரியம், கேட்கிற காரியம், வேண்டுகிற காரியம் அவைகளுக்கு பதில் வருகிறதில்லை. யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது பதிலளிப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. பதிலளிப்பார். யார் பதிலளிப்பார்? கர்த்தர் பதிலளிப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் பதிலளிக்கிறவர். இன்னைக்கு மனுஷன் பதிலளிக்காம போகலாம், நம்பினவர்கள் பதிலளிக்காம போகலாம், மேலதிகாரிகள் பதிலளிக்காம போகலாம், அல்லது நமக்கு கீழே இருக்கிறவங்க பதிலளிக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தரோ பதிலளிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் எப்படி பதிலளிப்பாராம்? நிச்சயமாக பதிலளிப்பார். நிச்சயமாக அப்படின்னா கண்டிப்பா அவர் பதிலளிப்பார். நீங்க என்ன காரியெல்லாம் கேட்குறீங்களோ அவைகளுக்கு கர்த்தர் பதிலளிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் நம்ம இவ்வாறாக பார்க்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று வேதவசனம் சொல்கிறது. காக்கா குஞ்சு கூப்பிட்டா கூட அதற்கு கர்த்தர் ஆகாரம் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த கூப்பிடுதலுக்கு பதில் அளித்து தான் அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்படியானால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் கேட்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இன்னைக்கு அநேகர் சொல்கிற காரியம், எனக்கு பதில் கிடைக்கல, நான் விண்ணப்பம் பண்ணினதற்கு எனக்கு பதில் கிடைக்கல, நான் வேண்டிக் கொண்டதற்கு பதில் கிடைக்கல. அதிகாரிகளிடத்திலிருந்து, அரசாங்கத்திட்ட இருந்து, இன்னும் பதவியில் இருக்கவங்கிட்ட இருந்து, சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து எனக்கு பதில் கிடைக்கல என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் கூட நிச்சயமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார். யாரை பதிலளிக்க வைக்கணுமோ பதிலளிக்க வைப்பார். ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணி எந்த ரிப்ளை இல்லாமல் இருக்குதா? இன்றைக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகிறதற்கு அல்லது தொழில் செய்வதற்கு அனுமதிக்காக கேட்டு 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 பார்த்து ரிப்ளை இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி அலைஞ்சி எந்த பதிலுமே உங்களுக்கு வராமல் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் பதிலளிப்பார். நிச்சயமாக பதிலளிப்பார். நிச்சயமாக அப்படின்னா அடுத்தால அதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். நீங்கள் கூப்பிட்டா அவர் பதிலளிப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி கேட்டால் அவர் பதிலளிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் கேட்குறதே இல்லை. மனுஷனிடத்தில் போய் மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது யாரோ ஒரு மனிதனிடத்தில் மாத்திரம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பதில் அளிப்பவர் கர்த்தர் தான். கர்த்தர் தான் நிச்சயமாக பதில் அளிப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க.
அவர் நிச்சயமா இன்னைக்கு பதிலளிப்பார். பதிலளிச்சார்னா உங்க வியாதியை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுவார். பலவீனங்களை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுவார். கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி அபயமிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அவர் கேட்டுட்டு கேட்காமல் போகிறவர் போல் இருக்கிறவர் நான் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பர்திமேயு கூப்பிடும் பொழுது கடந்து போனவர் நின்று அவனுக்கு பதிலளித்தாரே. அவன் அழைத்துட்டு வரவர் சொல்லி அவன் ஏக்கத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே. அவன் விருப்பத்தை நிறைவேற்றினாரே. பதிலளிப்பார், பதிலளிப்பார். கூப்பிடுகிறதற்கும் பதிலளிப்பார். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சைக்கும் கர்த்தர் பதிலளிப்பார். சகேயு கூப்பிடலை. காட்டத்து மரத்தில் மேலே ஏறி நின்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். மேலே இருந்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது இயேசு நின்று அண்ணார்ந்து பார்த்து சகேயுனுடைய மன விருப்பத்திற்கு கர்த்தர் பதிலளித்தார்னா உங்கள் விருப்பத்துக்கு பதிலளிக்க மாட்டாரா? நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய கூப்பிடுதலுக்கும் பதிலளிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, கவலைப்படாதங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் பதிலளிப்பார். சரியா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்களா யாராவது, அதற்கும் கர்த்தர் பதிலளிப்பார். அவர்களுக்கும் பதிலளிப்பார். உங்களை நெருக்குகிறவங்க, உங்களை ஒடுக்குகிறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை அழ வச்சுக்கிட்டு காரணம் இல்லாமல் உங்களை கண்ணீர் வடிப்பதற்கு யாராவது காரணமாக இருக்கிறாங்களா, அவர்களுக்கும் கர்த்தர் பதிலளிப்பார். சரிக்கு சரியாக பதிலளிப்பார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜோமனுக்கு வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு பதிலளிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் பதிலளிப்பார் என்ற வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கேட்டு மனமிறங்கிய விருப்பத்தை நிறைவேற்ற யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நீர் பதிலளிக்கிறவர். இந்த நாளில் கூட இப்பொழுது ஜெபத்தில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிறாங்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, பிள்ளையுடைய மன விருப்பத்தை என் ஆண்டவர் அறிந்து பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பதிலளிப்பீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. தேவைகளை யாவும் சந்திங்க. பிள்ளையுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படுவதாக. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. நிச்சயமாய் இன்றைக்கே பிள்ளைகளுக்கு நீங்கள் பதிலளிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி புலம்புகளில் எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற பண்ண போகிறதற்காக நன்றி. உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவை சார்ந்திருங்க, அவரை நம்பி இருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலளிப்பார். God bless you.